கோவை மாவட்டம் சூலூர் அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளியை 24 மணி நேரத்தில் ஐஜி ரம்யா கண்டுபிடித்துள்ளதை முதல்வர் விஜய் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். கடந்த 21ஆம் தேதி வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி காணாமல் போன நிலையில் சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் சிறுமியை தேடி வந்த நிலையில் 2 தினங்களுக்கு பின் கண்ணம்பாளையம் செல்லும் வழியில் குளக்கரை பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் கடும் போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட 2 குற்றவாளிகளை ஐஜி ரம்யா 24 மணி நேரத்தில் பிடித்து சிறையில் அடைத்துள்ளார். தற்போது கோவை போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறுமியின் வீட்டிற்கு நேரடியாக சென்ற ஐஜி ரம்யா சிறுமியின் தாயாருக்கு ஆறுதல் கூறி காவல்துறை என்றும் அவர்களுக்கு துணை நிற்கும் என்று உறுதியளித்துள்ளார். குற்றவாளியை 24 மணி நேரத்தில் விரைந்து பிடித்த ஐஜி ரம்யாவிற்கு முதல்வர் ஜோசப் விஜய் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்.